அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பார்த்து தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் மாவட்ட வாரியாக, அதாவது 38 மாவட்ட வாரியாக செலக்ட் ஆன அனைவருக்கும் இன்று முதல் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 38 மாவட்டங்களுக்கும் எப்போதிலிருந்து வெளியாக போகுது. அதே மாதிரி செலக்ட் ஆன அனைவருக்கும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு டிஆர்பி ஒவ்வொரு மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் லிஸ்ட்டில் மாவட்டத்தோட வெப்சைட்டில் எப்போ வெளியாக போகுது. ஸோ இன்று முதல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்தியிருக்காங்க, அதுக்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து ஒரே டைமில் ஒரே நாளில் ரிசல்ட் இன்று முதலே எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வெளியிடப்படுமா, இல்லை விற்பனையாளர் மட்டுமே வெளியிடப்படுமா அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான அனைத்து கேள்விகளுக்கும் ஓகேங்களா, இன்று இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ முக்கியமாக மெயினாக நம்ம பார்க்க போகிறது ரிசல்ட் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யார் யாருக்கு இன்று முதல் வெளியாக போகுது. ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஒருவேளை மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆக்டிவாக இல்லைன்னா நான் அதை ரிசல்ட் நம்ம எப்படி செக் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த வேலையை காசு கொடுத்து வாங்குறாங்களே, அது உண்மையாக பொய்யா, அதை பற்றின அப்டேட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த விற்பனையாளருக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பாதி மாவட்டங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10-20% இன்னும் நடக்காமல் இருந்ததே நேர்காணல், அது நடத்தி முடிச்சுட்டாங்களா, ஸோ அதுக்கான அப்டேட் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டு இது எல்லாமே ஓகேங்களா, A to Z எல்லா தகவலுமே மெயினாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் ஒரு மகிழ்ச்சிகரமான ரிசல்ட்டை பற்றின அப்டேட் மகிழ்ச்சிகரமான தகவல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட்டோட அப்டேட்ஸு, இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் நேர்காணல் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஓகேங்களா, 38 மாவட்டங்களுக்கும் நமக்கு ரிசல்ட் வருமா வராதா, அதே மாதிரி நிறைய பேர் இந்த நேர்காணல் முடிஞ்சுதான் முடியலையா, இதுதான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இல்லையா. ஸோ இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும், இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 80% நேர்காணல் இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் 1 வீக் முன்னாடி தான் மீதி இருக்கிற அந்த 20% நேர்காணல் முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு இந்த சென்னை போன்ற பெரும் நகரங்களில் ஒரு சில மாவட்டங்கள் க்ளோஸ்டு அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கான நேர்காணலுமே அவங்கவுங்க மொபைல் நம்பருக்கே பார்த்திங்கனாக்கா வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள பார்த்திங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூ கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்தி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அது விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து தான் ஓகேங்களா. இப்போது நேர்காணல் 38 மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேர்காணல் முடிஞ்சு விட்டது. இப்போது அதற்கான ரிசல்ட்டுக்கான ப்ராசஸுக்கு தான் போயிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ ப்ராசஸ் மீன்ஸ் எல்லாமே ஆல்ஓவர் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போது அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா. இப்போ செலக்ட் ஆன அனைவருக்குமே ஓகேங்களா, செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் மாவட்ட வாரியாக
வெளியிட போகிறோம் அப்படின்றத டிஆர்பி ஆஃபீஸில் இருந்தும் சரி, கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சரி, ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து முக்கிய மகிழ்ச்சிகரமான அப்டேட் இது தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. விரைவில் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்களோட வீட்டுக்கே அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு, அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக அனுப்பிடுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நாங்கள் வந்து விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு வாரம் அப்படின்னா 1 வீக் உள்ளாடியே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இதுக்கான முழு ரிசல்ட்டுமே, முழு அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே நமக்கு கிடச்சிரும், சரிங்களா. நீங்கள் ஒருவேளை நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நான் வந்து எனக்கு வரல, சப்போஸ் நான் அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 38 மாவட்டங்களுக்கும், அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த வெப்சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக கொடுத்துட்றேன். அந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோவில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ரிசல்ட்டோட அப்டேட் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இன்னும் 1 வீக்குள்ளே இதுக்கான ரிசல்ட் அப்டேட் ஆகிடும். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே, சரிங்களா. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு வருவோம். என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, ஓகே ரைட்டு. இப்போ வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்குது. ஸோ நாங்கள் வந்து நேர்காணலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து 10 கொஷின் கேட்டான்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 20 கொஸ்டின் கேட்டான்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 2 கொஷின் தான் கேட்டான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து மார்க் அவங்க வந்து செலக்ட் பண்ணி போடுவாங்க, ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இதில் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா, அது வந்து அவங்கவுங்க இன்டர்வியூ பண்ணுற மைண்ட் செட்டை பொறுத்து. இப்போ வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 கொஷின் தான் கேட்டிருப்பாங்க, சரிங்களா. அவனுக்கு இப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 2 கொஷின் கேட்டிருப்போம், 2 கொஷின் கேட்போம், அது 2 கொஷினுமே அவன் ஆன்சர் பண்ணி நமக்கு வந்து அவனுக்கு வந்து 45 to 48, 49, 50 இந்த மாதிரி லெவலில் வந்து நம்ம வந்து மார்க் போட்டுருவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 கொஷின் கேட்போம், அதில் வந்து 3 கொஷின் ஆன்சர் பண்ணிட்டா கூட அவனுக்கு 45 to 50 போட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் 10 கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. 10 கொஸ்டின் கேட்டு அதில் 5 ஆன்சர் பண்ணியிருந்தானா அவனுக்கு வந்து இந்த 45 to 50 மார்க் வந்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய கால்குலேஷன் இருக்கும், இப்படி தான் வந்து மார்க் வந்து போடுவாங்க, சரிங்களா. அதனால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து இப்படி தான் மார்க் போடுவாங்க நேர்காணலுக்கு. அடுத்ததாக டாக்குமெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக 45 to 50 கன்ஃபார்ம் எல்லாருக்குமே கிடைச்சிரும். ஸோ இந்த எல்லாருமே நேர்காணல் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அடுத்ததாக இதில் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்குமே கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க இல்லையா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மா இழந்தவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி முதல் கிராஜுவேட், ஒரு குடும்பத்தில் முதல் கிராஜுவேட்டாக இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி இவங்க அடுத்த வந்து தமிழ் வழியில் 10ஆவதுலையும் சரி 12ஆவதுலையும் சரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை அளிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்குமே முன்னுரிமை தரலை, சரிங்களா. அடுத்ததான் இந்த கட் ஆஃப் மார்க், ஓகேங்களா. இதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் இந்த என்ன கட் ஆஃப் இருந்தால் எனக்கு வந்து இந்த ரேஷன் கடை வேலை ரிசல்ட் வந்து கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நேர்காணல்லையும் டாக்குமெண்ட்லேயும் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 85, 90, 95, 97 இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதான் அப்டேட், நம்ம இன்றைக்கி கிடைச்சிருக்க அப்டேட்டு. ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியிடப்படும், ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன், முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.